ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நம்ம வந்து சாரி வந்து கலையாமல் பீரோவில் எப்படி அடுக்கி வைக்கிறது, எத்தனை நாளானாலும் எவ்வளோ வருஷமானாலும் அப்படியே நம்ம வச்ச சாரி அப்படியே இருக்கணும், அது கலையவே கூடாது. அது மாதிரி நம்ம எப்படி எடுக்கிறது. ரெண்டாவது வந்து நம்ம ப்ளவுஸை தொலைச்சிட்டு ப்ளவுஸு எங்கேன்னு தேடிட்டு நம்ம நினச்ச சாரியை சில சமயம் நம்மளால் கட்டிட்டு போகவே முடியாது. நம்ம இந்த சாரி கட்டிட்டு போகலான்னு நினச்சிட்டு ப்ளவுஸை தேடினா கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு சாரி எடுத்து கட்டிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாரிக்குள்ளேயே ப்ளவுஸை எப்படி இன்சர்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போங்க, நம்ம சாரி சாதாரணமாக மடிக்கிற மாதிரி நாலாக மடிச்சுட்டு அதை மூணில் ஒரு பாகத்தை இந்த மாதிரி மடிச்சிருங்க. இப்படிப்பா மூணு பாகமாக பிரித்து அதில் முடிச்சிருங்க. மடித்து இந்த மாதிரி நடுவில் களைஞ்சிராமல் இறுக்கி பிடிச்சிட்டு அந்த இடத்த அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதை வந்து இந்த ஓரத்தையும் அந்த ஓரத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அதை வந்து மடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மூணில் ஒரு பாகம் மடிக்கிறது வந்து வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ அதை நம்ம ரெண்டாக மடிச்சுக்கணும். அதாவது அந்த ஃபோல்டு பண்ணதுக்கு மேலே அந்த இதை நாலாம் மடிச்சுக்க ரெண்டாம் மடிச்சுக்கணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ மடித்தாச்சு. இப்போ மடிச்சுட்டு அதை ரெண்டாக மடித்து வச்சுட்டு அவ்வளோதான். இது பாருங்கள், இது மடித்தாச்சு. இந்த வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ பாருங்கள், அந்த மூணில் ஒரு பாகம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ அதை வந்து அங்கே மீதி இருக்கிறது வந்து ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வச்சுக்கணும். அதாவது ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த மடிப்பை எடுத்து இந்த மடித்து வச்சுருக்கோம் இது மேலே அதை அப்படியே கொண்டு வந்து போட்டுக்கணும். திருப்பிக்கணும். பாருங்கள், திருப்பிட்டு அதை எடுத்து இந்த ஓப்பன் அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை வந்து அந்த தலைப்படுத்து இது வரைக்கும் அதை கரெக்டாக அந்த பார்டர் வரைக்கும் மடிச்சுக்கோங்க. அது மாதிரி இது மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். திருப்பிட்டு இந்த பக்கம் பாருங்கள், இப்போ பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அந்த பாக்ஸுக்குள்ளே ரெண்டு கையும் விட்டு ரெண்டு மூளையும் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வெளியே இழுக்கணும். ரெண்டையும் கையில் பிடிச்சிக்கணும். விடாமல் கீழே இருக்க எல்லா மடிப்பையுமே ஒரு சேர பிடிச்சி ரெண்டையும் சேர்த்து வெளியில் இழுத்து திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே போட்ட மாதிரி கவர் பண்ண மாதிரி போல்ட் ஆயிடுச்சு. இந்த போல்டிங்குள்ளே பாருங்கள், அது எல்லாம் நீட் பண்ணிடுங்க. உள்ளே கொஞ்சம் களைஞ்சிருக்கும், இதுவாக இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக விட்டுட்டா இந்த மாதிரி மடிப்பு கரெக்டாக மடிக்கும். இது நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து கலையவே கலையாது, நம்மளாக கலைக்கிறோம். இப்போ ப்ளவுஸை வந்து அதில் இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி மடித்தாக்கா மடிக்கிறத விட நம்ம வந்து ப்ளவுஸை வந்து அந்த கையை நீளமாக அந்த கழுத்து பகுதி மேலே வச்சுட்டு அதை அப்படியே ரெண்டாக மடித்தோம்னா நல்லா நீட்டாக இது மாதிரி மடிச்சிட்டோம்னா நமக்கு நல்லா நீட்டான அப்படியே கலையாமல் அப்படியே இருக்கும். அந்த அயன் கலையாது, அப்படியே இருக்கும். நம்ம எடுத்து அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். அது நல்லா மடிச்சுட்டு அதை வந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் கிட்ட அந்த இடத்துல கையை வச்சு அப்படியே மடிச்சிடணும். இதை மடிச்சுட்டு இதை ரெண்டாக மடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி மடித்து அதை உள்ளே வச்சுக்கணும், இன்செர்ட் பண்ணிடணும். அந்த கவருக்குள்ளே, அந்த கவர் மாதிரி இருக்க அந்த கோல்டனுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம வச்சுட்டா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் அந்த சாரீ கூடவே இருக்கும். எப்போ நம்ம வந்து சாரீ வேணாலும் அந்த ப்ளவுஸை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே பாருங்கள், அப்படி சும்மா நீங்கள் தூக்கி போட்டாலும் பீரோலேருந்து கீழே விழுந்தாலும் வராது. இப்போ வந்து இது ஒரு ஜார்ஜெட் அந்த சாரீ. இப்போ அதே போல் மடிக்கிறேன். இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு இது மாதிரி மூணு பாகத்தை அதாவது இந்த அகலத்தை மூணாக பிரித்து ஒரு பாகத்தை இது மாதிரி மடித்து வச்சுக்கணும். நடுவில் வந்து துணி விட்டுறாமல் இருக்க நடுவில் பிடிச்சிட்டு நீங்கள் கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து களைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மடித்து பழகிட்டாக்கா நம்ம நடுவில் ஒரு கை வச்சுட்டு ரெண்டு தலைப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இது கரெக்டாக மடிச்சாச்சு.
ரொம்ப ஈஸி இந்த மடிப்பு. இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்போ நமக்கு ப்ளவுஸு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது புடவை கலைஞ்சி போயிருமே அப்படிங்கிறது இல்லை. நம்ம எந்த புடவையும் எப்போ எடுக்கணும்னாலும் டக்குன்னு உருவினாலும் விழுந்தாலும் கீழே விழுந்தாலும் அது கலையவே கலையாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மடிப்பு. இப்போ வந்து அதே போல் 2 மூலையிலையும் எல்லா சாரி பாருங்கள், எதையுமே ஒன்று கூட விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் அப்படியே ஒட்டு மொத்தமாக பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்து விட்டுடணும். அவ்வளோதான், திரும்பிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஃபோல்ட் ஆயிடுச்சு. அப்படியே கரெக்டாக ஃபோல்ட் ஆகிடணும். நம்ம அப்படியே எடுத்து அதில் ப்ளவுஸை நம்ம வந்து பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் கூட நான் வந்து தையலும் பண்ணுவேன். ப்ளவுஸு சுடி எல்லாமே எனக்கு ஓனாக எங்கள் வீட்டில் நான் லேடிஸ்க்கு எல்லாமே நான் தான் தைப்பேன். நானே தான் தைச்சிப்பேன். உங்களுக்கு தையலும் அப்பப்போ நான் முடிகிறப்போ நான் உங்களுக்கு அதுவும் நான் கற்றுத்தரேன். சமையல் கூட இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எல்லாமே லேடிஸ் எல்லாமே கற்று வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போலாம் டீச்சிங் சார்ஜ் வந்து ஏகப்பட்டது கேட்குறாங்கல்ல. நம்மளே வந்து தைச்சோம்னாக்கா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜாக்கெட்லாம் எப்படி தைக்கிறது, சுடிதார் எப்படி தைக்கிறது, சுடிதார் பேண்ட்டெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன். கற்றுக்கிட்டு எல்லோரும் அவங்கவுங்க தைச்சிக்கோங்க. பூனை சாரி, பட்டு சாரி, காட்டன் சாரி, எந்த வகையாக இருந்தாலும் சரி, எந்த டைப்பாக இருந்தாலும் நம்ம வந்து இதே போல் மடித்து அடுக்கி வச்சுக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒரு தரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இப்படி தான் செய்யணும். சாதாரணமாக சாரி மடித்து வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.